ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவுனி அரிசி யூஸ் பண்ணி கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கஞ்சி வந்து 2 டைப்பில் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஒன்று உப்பு சேர்த்து மோர் சேர்த்து செஞ்சுருக்கேன், இன்னொன்று வந்து தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே கஞ்சியில் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேணாலுமே ஒரு 10 நிமிஷத்தில் கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்கான ரெசிபி. கவுனி அரிசி எப்போவுமே ஹெல்த்தியான ரெசிபி கூட. அடிக்கடி செய்யறது ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசி கஞ்சி செய்யறதுக்கு இன்றைக்கி நான் பிளாக் கலர் கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம். தூசு குப்பை எல்லாமே இதில் இருக்கும். இதை நல்லா அலசிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் தண்ணி ஊற்றி அலாசனோடனே இப்படி துணியில் வந்து நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். அரிசியை நான் நல்லா அலசி எடுத்துட்டேன். இதை வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ஓரளவு நல்லா காஞ்சிடுச்சு. ஈரப்பதம் வந்து முழுசாக போகலை, ஓரளவுக்கு லைட்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வறுக்கும்போது அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும், உள்ளே நல்லா வறுபட்டுருக்காது. அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இது வறுபட்டாலுமே உங்களுக்கு தெரியாது, பிளாக் கலர்லேயே இருக்கிறதுனால லைட்டாக வந்து அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து இப்போதைக்கு சேர்த்துக்கிறேன். மீதி வந்து ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம எடுத்து கஞ்சி வச்சுக்கலாம். மிக்சியில் அரைச்சனால லைட்டாக ஹீட்டாக இருக்குது. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச மாவில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கலர போகிறோம். தண்ணி வந்து ஒரு சைடு கொதிக்க வச்சுடுங்க. இப்படி கரைச்சி ஊற்றும் போது கட்டிப்படாமல் வந்து நம்ம ஈஸியாக வந்து கஞ்சி வச்சு எடுத்துக்கலாம். அதனால் நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கலரிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுலேருந்து நான் வந்து ஒரு கப் தண்ணி எடுத்துடுறேன். தண்ணி பத்தலை அப்படின்னா அப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம தண்ணியில் தான் கரைச்சிருக்கோம். இப்போ கரைச்சி வச்ச அரிசியை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலருங்க. நல்லா தண்ணியாட்டம் இருக்குது. வேக வேக இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். கொதிக்க ஆரம்பித்தோடனே இப்படி நல்லா பொங்கி வரும். இதை வந்து அலசி விட்டுக்கிட்டே இருங்க. கவுனி அரிசி வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நார்மலாக நம்ம வைக்கும்போது இது நல்லா அரைச்சிருக்கோம், பவுடர் ஆகிடுச்சு. இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா வேகணும். வெந்து வர வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இப்போ ஒரு 7 மினிட்ஸ் போல் ஆகுது. கஞ்சி வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு. எல்லா பக்கமே தெரிக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கஞ்சி வந்து இந்தளவுக்கு இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். வெதுப்பாக இருக்கும்போது வந்து நம்ம உப்பு பாதி இனிப்பு பாதி சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கஞ்சி ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ நான் இதை 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து இனிப்பு சேர்த்து சாப்பிட மாட்டோம், உப்பும் தயிரும் சேர்த்து தான் சாப்பிடுவோம். அதனால் அது அதிகமாக எடுத்துக்கிறேன். இது வந்து தேங்காய் பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்றதுக்காக. குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு வேளை வந்து கூழ்லாம் செஞ்சு கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து இது செஞ்சு கொடுக்கலாம். இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கும்போது அதுலேயே வந்து இனிப்பு ஓரளவுக்கு வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான பாலாக எடுத்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கும்போது பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, எதையும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தேங்காய் பால் இருக்கனால டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இதில்
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் மிக்சியில் வந்து லைட்டாக ஓட்டி வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் மோர் சேர்த்துக்கிறனால சேர்த்துக்கலாம். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 2 டேஸ்ட்லேயுமே கஞ்சி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் கவுனி அரிசியில். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்கள் வேக வைக்கலாம் தேவையில்லை. அது வேகிறதுக்கு லேட் ஆகும். இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலுமே நம்ம வந்து கஞ்சி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.